பொதுமக்கள் அனைவருக்கும் இலங்கை போலீசார் ஒரு முக்கிய அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். இலங்கை முழுவதும் பல கொள்ளை சம்பவங்கள் அதிகளவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுமக்களாகிய எங்கள் அனைவரின் உதவியையும் போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த கொள்ளை சம்பவங்கள் வீட்டில் பணியாளராக நியமிக்கின்ற ஒருத்தரால் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. அதிகளவான முறைப்பாடுகள் அவ்வாறுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தையும் போலீசார் தெரிவிக்கின்ற வேளையில், இனிமேல் வீட்டிற்கு நாங்கள் ஒருத்தரை பணியாளராக சேர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு செல்வந்தரை இலக்கு வைத்து அந்த செல்வந்தனுடன் நன்றாக பழகி அவருடைய நன்மதியை பெறுகின்ற ஒரு நபர் அந்த வீட்டிற்கு பணியாளராக சேர்வதற்கு முயற்சிக்கின்றார். பின்பு அந்த வீட்டிற்கு பணியாளராக சேர்ந்த பின்பு இவ்வாறான திருட்டு சம்பவங்களில் அவர் ஈடுபடுகின்றார் என்ற செய்தியையும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே போன்று ஒரு வீட்டு பணியாளரை நீங்கள் வீட்டிற்கு வேலைக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மிக முக்கியமாக அவருடைய நிழல் பிரதி வேணும். அதே போன்று அந்த நிழல் பிரதி அந்த ஒரிஜினல் தேசிய அடையாள அட்டையுடன் ஒற்று போகின்றதா என்பதை பரிந்து பாருங்கள். அது மட்டுமில்லாமல் அந்த வீட்டிற்கு வேலைக்கு சேருவதற்கு இருக்கின்ற நபர்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் பெறப்படுகின்ற நற்சான்றிதழ் பத்திரம் மிக முக்கியம் என்ற கருத்தையும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் வீட்டிற்கு பணியாளராக எடுத்துக்கொள்பவர் அவருடைய குடும்ப உறவுகள் தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவசர வேளையின் போது அந்த நபரை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியையும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் ஒருத்தரை வீட்டிற்கு வேலைக்கு எடுப்பவராக இருந்தால் அல்லது கடைக்கு வேலைக்கு எடுப்பவராக இருந்தால் நீங்கள் அந்த நபரை தனியாக விட்டுவிட்டு வெளியில் செல்லும் பொழுது மிக அவதானமாக இருங்கள். உங்களுடைய தங்க ஆபரணங்களையும் உங்களுடைய சொத்துக்கள் பணம் என்பவற்றை நீங்கள் வைத்திருக்கும் இடங்களையும் அந்த வீட்டு பணியாளராக நீங்கள் வேலைக்கு சேர்த்து கொள்பவர்களுக்கு தெரியாத அளவில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வீட்டில் இருந்து வெளியேறும் போது தனியாக வீடு பராமரிப்பவர்களையோ வீட்டு வேலையாட்களையோ விட்டு செல்லாதீர்கள் என்ற செய்திகளை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள BM நியூஸுடன் இணைந்திருங்கள்.